ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நாங்கள் ஃபேமிலியோட சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய அட்வென்ச்சர். ஏன்னா இப்போ நாங்கள் 1 year old சன்னோட போயிட்டு இருக்கேன். வீட்டிலேயே இவனை சமாளிக்கவே முடியாது. அங்கே போய் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம். ஐ ஹோப் வி கேன் மேனேஜ். நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு 7 நாள் போகிறோம். 2 பெரிய லொக்கேஷனில் தங்க போகிறோம். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் கீப் வாட்சிங், கீப் ஃபாலோயிங். இப்போ கரண்ட்டாக ஜெர்மன் பார்டருக்கு போய் ஸ்விஸ் பாஸ் போய் வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் ஜெர்மன் பார்டர் பிட் ஸ்டாப்க்கு வந்திருக்கோம். இங்கே ரெஸ்டாரண்ட், கஃபே, ஸ்நாக்ஸ் பார் அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் இருக்குது. சுவிட்சர்லாந்து ஹைவேயில் கார் ஓட்டுறதுக்கு ஹைவே பாஸ் வாங்கணும். அது வினியட்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் ஹைவே பாஸ் வாங்க தான் வந்திருக்கோம். பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இன்னொன்று ஒரு ஸ்டாப்பில் தான் லஞ்ச் சாப்பிடுவோம். இங்கே ஜஸ்ட்டு இந்த பாஸ் வாங்கி ஒட்டிட்டு போகிறது மாதிரி தான். சுவிட்சர்லாந்தை பார்த்தீங்கன்னா 3 பகுதி இருக்குது. ஜெர்மன் ஸ்பீக்கிங் சுவிட்சர்லாந்து, ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங், அப்புறம் இட்டாலியன் ஸ்பீக்கிங் சுவிட்சர்லாந்து. இன்றைக்கி நாங்கள் போகும்போது ஜெர்மன் ஸ்பீக்கிங் சுவிட்சர்லாந்து அங்கே இருக்கிற இன்டர்லாக்கனுங்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். ஜெர்மனி ஆட்டோபான்லலாம் ஸ்பீட் லிமிட் இருக்காது. ஆனால் இங்கே சுவிட்சர்லாந்து ஹைவேல ஸ்பீட் லிமிட் 120 km/h மேக்ஸில் தான் ஓட்டணும். சுவிட்சர்லாந்து யூரோப்பியன் யூனியனில் இல்லாததுனால இங்கே கரன்சி யூரோ யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஃப்ராங்க்கிற சுவிட்சர்லாந்து கரன்சி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே எல்லாமே விலை ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஹவர் பே இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு மேலேயே பே அதிகம் இருக்கிறதுனால எல்லாம் க்ராசரிஸ், தேவையான பொருட்கள், பேசிக்காக இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் விலை ரொம்ப அதிகம். இங்கே பையன் எப்போ தான் முழிச்சாங்கன்னு நாங்கள் இங்கே பிட் ஸ்டாப்பில் நிறுத்திருக்கோம். அப்போ என் கணவருக்கும் புளியோதரை கொண்டு வந்தேன். என் பிள்ளைக்கு மீனும் சோறு கொண்டு வந்தேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறமா அவனுக்கு ஊட்டணும்.
இப்போ தான் சாப்பிட்டுட்டு பயணம் திருப்பி தொடங்குறோம். 3 மணி கிட்டக்க ட்ராவல் பண்ணணும். இப்போ பையன் தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டான். கார் சீட்ல உட்கார மாட்டேன், மடியில தான் உட்காருவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். இப்போ மடியில தான் உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கலாம் எவ்வளோ மணி நேரம் உட்காடுறாங்கன்னு. ம். இதுதான் கடைசி ஸ்டாப். பேபியோட ட்ராவல் பண்ணுறதுனால ஒன்ஸ் எவ்ரி 2 hours ஸ்டாப் பண்ணி தான் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நாங்கள் தங்க போகிற வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். வீடு தேடிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.